அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 10/6/2024, அதாவது வைகாசி மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. சதுர்த்தி திதி 4:15 சாயங்காலம் வரை. அதற்கு மேல் பஞ்சமி திதி. நட்சத்திரம் பூச நட்சத்திரம். ராகு காலம் காலையில் 7:00 9 வரை. யமகண்டம் 10:00 12 வரை. அப்போது நல்ல நேரம் வந்து காலையில் 9:30 to 10:30, சாயங்காலம் 4:30 to 5:30. அதே மாதிரி சந்திராஷ்டிரமம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு உரியது. என்று நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, அதாவது வெள்ளை கலரு. அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து பச்சை கலரு. சாப்பிட்றது வந்து கீரை, எள்ளு, கொத்தவரைங்காய், வாழைக்காய், இந்த மாதிரிப்பட்ட எதையும் சாப்பிட்டுக்கலாம். நாம் வந்து இந்த ராசி பலன் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் ஜோதிடத்தை பற்றிய சில குறிப்புகள். இப்போ வந்து வீடு 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 3ஆம் வீடுன்னு சொல்லிக்கிட்டு வந்தோம். இன்று 5ஆம் வீட்டை பற்றி பார்ப்போம். 5ஆம் வீடுங்கிறது எதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஒரு அப்பா கிட்ட குழந்தைகள், அவங்க பசங்க காட்டக்கூடிய பக்தி, அதை இண்டிகேட் பண்ணக்கூடியது வந்து 5ஆம் வீடு. அப்போ தந்தைக்கு தந்தை, அதாவது பாட்டனார், தாத்தா, கிராண்ட் ஃபாதர்னு சொல்கிறோம் இல்லையா, அவரை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி இவங்க பிறக்கக்கூடிய குழந்தை, அதையும் அந்த 5ஆம் வீடு தான் இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி வந்து போன பிறவியில் நாம் செஞ்ச புண்ணியம், அதைத்தான் பூர்வீக புண்ணியம், புதிர்பாட்டம், பாட்டங்காலத்து சொத்து, இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து இந்த 5ஆம் வீடு தான். அதாவது போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச புண்ணியம். அதே மாதிரி வந்து தமிழர்ந்த அந்த புலவர்களால் பாடப்பெறுதல். இப்போ வந்து 5ஆம் வீடு நல்லா இருந்தால் இவரை வந்து வாழ்த்தி பாடுறது, வைக்கிறது, எடுக்கிறது, அதை கேட்கக்கூடிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அடுத்தால் வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வந்து 5ஆம் வீடு நல்லா இருந்தால் தான் அந்த கர்ப்பம் உருவாகும். ஆமாம். அதே மாதிரி சிலர் வந்து மந்திரம் தந்திரம்லாம் கற்கிறாங்களா, அந்த மந்திரத்துக்கு உண்டானது வந்து 5ஆம் வீடு. அதே மாதிரி வந்து கூர்மை, மனசு வந்து கூர்மையாக வச்சுக்கிறது, எப்படின்னா மனசை இண்டிகேட் பண்ணக்கூடியது 5ஆம் வீடு தான். அறிவு, சாதுரியம், அதே மாதிரி போன ஜென்மம், முற்பிறவி, மாமன், தாய் மாமன்னு சொல்கிறோம் இல்லையா, அம்மா கூட பிறந்தவங்களை இண்டிகேட் பண்ணக்கூடியது வந்து அந்த 5ஆம் வீடு தான். அதே மாதிரி வயிறு, ஆத்மா, நீதிய சாஸ்திரம். பெரும்பாலும் வந்து இந்த ஜட்ஜாக வர்றவங்க வந்து 5ஆம் வீடு பலமாக இருக்கிறவங்க தான் பெரும்பான்மை இருப்பாங்க. அதாவது நீதி சாஸ்திரம் அறிவதற்கு உண்டான வீடு வந்து 5ஆம் வீடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து சுப வார்த்தை பேசுகிறது வந்து, அதாவது அசுப வார்த்தை, கெட்ட வார்த்தை, நெகட்டிவ் வார்த்தைகள் இதெல்லாம் வராமல் சுப வார்த்தைகள் பேசுகிறதுக்கு காரணம் வந்து 5ஆம் வீடு பலமாக இருந்தால் தான். அதே மாதிரி வித்யா பிரசங்கம், கற்றுக் கொடுக்கறது, பிரசங்கம் பண்ணுறது, மதத்தை பற்றியோ இல்லை மொழியை பற்றியோ அந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு உண்டானது வந்து 5ஆம் வீடு. ஸோ இந்த கிரகங்கள்லாம் வந்து 5ஆம் வீடை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சொல்லணும். ஸோ 5ஆம் வீடுங்கிறது மிக முக்கியமானது. முதல்ல வந்து போன ஜென்ம புண்ணியம்னு சொல்லுவாங்க, அது மெயின். அப்போ வந்து 5ஆம் வீட்டினோட இன்னும் சில அந்த கிரகங்கள், அந்தந்த கிரகம் எங்கே இருந்தால் எப்படிங்கிறத நாளை பார்க்கலாம். இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். இப்பொழுது நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசி. இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த பீரியடில் வந்து வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு. ஸோ வெளிநாட்டு தொடர்பு உண்டாகிறது. ஆமாம், உத்தியோகம் இருக்கலாம் அல்லது வியாபாரமாக இருக்கலாம், எதனால கான்டாக்ட்ஸ் வந்து கிடைக்க போகிறது. அதே மாதிரி பணவரவு வந்து ஓரளவு நன்றாகத்தான் இருக்கிறது. மனைவி, அம்மா இவங்களோட ஆரோக்கியம் கூட நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு இருக்கிற எதிர்ப்பு சக்திகள் வந்து குறைகின்றன. அடுத்து வந்து ரிஷபராசி. பணவரவு ஓரளவு பரவாயில்லை, உடல்நிலை கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. நட்பு வட்டாரம் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி வந்து சிறிது கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டு இருக்குது. பிழைக்க தெரியாத ஆளாக இருக்கீங்கன்னு அவங்க அதை ஒரு பாட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. லேண்டு சம்மந்தப்பட்ட டீலிங் கூட சுமாராக போய்கிட்டு இருக்கு. அதாவது வந்து சுமாராக பாசிட்டிவாக தெரிகிறதே தவிர இதுவரைக்கும் வெற்றி கிடைக்கவில்லை.
அடுத்து மிதுன ராசி. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. வீடு நிலம் வாடகைக்கு விட்டு வச்சுருந்தா பரவாயில்ல, வாடகை பணம் வந்து சேர்ந்துருது. மாணவர்களுக்கு கொஞ்சம் டல்லான காலகட்டம் தான். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். அடுத்து கடகராசி. மனநலம், உடல்நலம் எல்லாமே நன்றாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்பாவுக்கு தொழில் நன்றாக நடக்கிறது. அவரின் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸு கூட பணவரவு கூட கிடைக்கிறது. உத்தியோகஸ்தங்களுக்கு நல்ல வருமானம், பெயர், புகழ் எல்லாமே கிடைக்கிறது. பணக்காரங்களோட நட்பு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அடுத்து சிம்ம ராசி. பேங்கிங்கு, டீச்சிங்கு, ஹெச்ஆர் அந்த துறையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்குதுப்பா. அடுத்தால ப்ரமோஷன் அல்லது வந்து ஸ்பெஷல் இன்க்ரிமெண்ட்டு உங்களுக்கு கிடைக்கிறது. புதிய வாகனம் அல்லது வீடு வாங்க முயற்சி வெற்றி அடைகிறது. ஸோ வாங்குறதுக்கு எல்லாம் முடிவு பண்ணிவிட்டீங்க, எல்லாம் அப்ரூவ் ஆகிடுச்சு. கூடி சீக்கிரம் வாங்கிடுவீங்க. பெற்றோர் ஹெல்த்து நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே. அடுத்து கன்னியாராசி. குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினச்சி முடிவெடுக்கிறீங்க. அம்மா அப்பா உடல்நிலை நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. உங்களோட தொடர்பு கூட உங்களோட அப்பா அம்மாவோட கான்டாக்ட்ஸ் கூட நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருக்கிறது. மாணவர்களுக்கு வந்து எஜுகேஷனில் வந்து ஆர்வம் அதிகரிக்கிறது. வாகனம் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. கணவன் மனைவி உறவு ஓரளவு நன்றாக இருக்கிறது. அப்போது இது கூட்டி கழித்து பார்க்கும்போது இது ஓரளவு நல்ல நாள்னே வச்சுக்கலாம். அடுத்து வந்து துலா ராசி. கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடச்சி போகுது. எதிர்காலத்தை வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக வந்து பையன் எப்படி இருப்பான், நம்ம வாழ்க்கைக்கு நம்மளோட காலத்துக்கு பிறகு அவன் நல்லா வருவானா அப்படிங்கிறது வந்து ஒரு பயம் உறுத்திக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கு. மனைவி வந்து ரொம்ப உங்களுக்கு ஆதரவாக மற்றவங்க முன்னே இருந்தால் கூட வீட்டில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டு இருக்குது. அவங்க வந்து மகனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பா இருக்கிறாண்டா, நீ ஜெயிப்ப நீ வைப்பங்கன்னு அவனை பற்றி பெருமையாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை வந்து உங்களுக்கு சுமூகமாகவே செல்கிறது. அடுத்து வந்து விருச்சிக ராசி. வாலிப வயதில் உள்ளவர்களுக்கு காதல் ஆரம்பிக்கிறது. மனம் வந்து வானத்தில் சிறகடிச்சு பிறக்கிறது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. கல்யாணமானவர்களுக்கு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. பெற்றோர் கூட நல்ல சந்தோஷமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பணவரவு வந்து திருப்தி வேணுங்கக்கூடிய அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இது நன்றாகவே இந்த பொழுது கழிகிறது. அடுத்து தனுசு ராசி. ஏதோ காரணத்தினால மனசில் வந்து நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. கணவன் மனைவி மத்தியில் கூட கொஞ்சம் சின்ன விரிசல் நடக்குது. அதாவது வந்து தொழிலில் வந்து ஏதாவது பிரச்சனைங்கிறது இல்லை. அதாவது அங்கே கூட உடன் பிறந்தவர்கள் வந்து நன்றாகத்தான் இருக்கிறார்கள்னு ஒரு செய்தி வருகிறது. கொஞ்சம் சோம்பல் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அடுத்து மகர ராசி. மன உறுதி அதிகம். எதையும் சமாளித்து விடலாம்ங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. கடவுளோட அனுகிரகம் கூட உங்களுக்கு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. புதிய வாகனம் வாங்கிட்டீங்க. திருமணமானவர்கள் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிறது. அழகான பெண் மனைவியாக வரப்போகிறார். ஆமாம், செகண்ட் ஆஃப் அதாவது வந்து திருமணத்துக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்கப் போகிறது. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அடுத்து கும்பராசி. மாணவர்களுக்கு கல்வியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் ஓரளவு பரவாயில்ல. ட்ரேடிங் கூட ஓரளவு பணவரவு இருந்துக்கிட்டு இருக்கு. நண்பர்கள் வீட்டு விசேஷத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. சகோதரர்கள்லாம் கூட பிறந்தவங்களாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. மனைவியின் ஆலோசனை நல்ல பலனை அளிக்கிறது. அடுத்து மீனராசி. சிறு பிரயாணம் ஒன்று. நண்பர் ஒருத்தரை வந்து சந்திக்கிறீங்க. பணவரவு ஓரளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்கு. உத்தியோகத்தில் மாற்றம் வரும் வாய்ப்பு, கூடிய சீக்கிரம் மாற்றம் வரப்போகுது. அப்போ வந்து மனசு வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. சுற்றத்தினர் வீட்டுக்கு செல்வதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது.
தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர் கிடைக்கிறது. ஸோ ஓரளவு சுமூகமாக செல்கின்றது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.